இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 15/2/2026 அன்னைக்கு டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடக்குது. அதில் மேக்ஸில் 25 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதில் டைம் அண்ட் ஒர்க்கில் 2 கணக்கு கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு கணக்கு வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க. எப்படின்னா அங்கே பாருங்களேன், எக்ஸ் ஆண்கள் இசட் நாட்களில் ஒய் வேலையினை முடிக்க முடியும் எனில் அதே போன்று இசட் வேலையை ஒய் ஆண்கள் முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, இது எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா நம்ம 8th புக்கில் இருக்குது. இந்த சம்லாம் நம்ம நடத்தியிருக்கோம். புக்கில் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஷார்ட்கட்டில் சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி அந்த எக்ஸாம்லேயே டைம் அண்ட் ஒர்க்கில் 2 கணக்கு கேட்டுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இன்னொரு கணக்கு இங்கே பாருங்கள், 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாளில் முடிப்பார். அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கணக்கையும் நம்ம 8th புக்கில் இருக்குது. ஓகேவா? அந்த 8th புக்கில் இருக்கிற 2 சம்மும் இந்த எக்ஸாமில் கேட்ட 2 சம்மும் சேர்த்து 4 கொஸ்டின் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளாக கடகடன்னு முடிச்சிடலாம் நம்ம ஷார்ட்கட்டில். வாங்க, முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது ஆட்கள், நாட்கள், நேரம் அப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் மேலே பெருக்கணும். வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை கீழே போட்டுக்கணும். நம்ம புக்கில் இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஃபார்முலா தான் நமக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள், P1 D1 H1 /W1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இதெல்லாம் போட்டு மக்கப் பண்ணி குழப்பிக்கிறத விட சிம்பிளாக இங்கே பாருங்களேன், 210 ஆண்கள் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்வாங்க. அந்த வேலையை 18 நாளில் முடிச்சிடுவாங்க. இதே வேலையை ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் செய்யணும், அதுவும் 20 நாளில் முடிச்சிடணும். அப்படின்னா எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின்ல ஆட்கள், நாட்கள், நேரம் இந்த 3 மதிப்பு கொடுத்துருந்தா 3த்தையும் மேலே பெருக்குங்க. இந்த கேள்வியிலே வேலையை கொடுத்துருந்தாங்கன்னா வேலையை கீழே வச்சுக்கோங்க. அப்போ இதில் பாருங்களேன், 210 ஆண்கள், அப்போ அவங்களாம் ஆட்களை குறிக்குது. அதில் என்ன பண்ணிக்கலாம், மேலே வச்சுக்கலாம். 210 ஆண்கள், நம்ம கீழே இதில் இடம் இருக்குது. 210 ஆண்கள் ஆட்களை குறிக்குது, மேலே வச்சுக்கிட்டு. அதுக்கு அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு. மணி நேரத்தை குறிக்குது, அதனால அந்த மதிப்பை அப்படியே பெருக்கிக்கிற 12. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்தது எத்தனை நாளில் முடிப்பாங்க, 18 நாளில் முடிப்புன்னு சொல்லிட்டாங்க. நாட்களை குறிக்குது, அந்த 18 பெருக்கிக்கிறேன். இப்போ இந்த கணக்கில் வேலை இருக்குதான்னு கேட்டால் வேலை இல்லை. வேலையோட மதிப்பு கொடுத்துருக்காங்களா, என்ன இருக்குதான்னு பாருங்க. இல்லை. ஒரு வேலையோட மதிப்பை கொடுத்துருந்தாங்கன்னா கீழே போடணும், இந்த இடத்துல போடணும். சரியா? இப்படி ஒரு கோடு போட்டு இங்கே போடணும். பட் இங்கே வேலை குறிப்பிடல, அதனால நான் அதை எடுத்துட்டேன். வேலையே இல்லை. எது இல்லையோ அதை விட்டுருங்க, எது இருக்குதோ அதை மட்டும் போடுங்க. சரிங்களா? ஓகே. இது ஒரு செட். இப்போ இதில் பாருங்க, கொஸ்டின் புரியுதா பாருங்க. 210 பேர் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செஞ்சாங்கன்னா 18 நாளில் முடிப்பாங்க. இப்போ இதே வேலையை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் செய்யணும், அதுவும் 20 நாளில் முடிச்சிடணும். அப்போ எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது செகண்ட் செட்டு. செகண்ட் செட்டுன்றதால நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் வச்சுக்கிறேன், இங்கே போட்டுக்கிறேன். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பாருங்க, முதல் என்ன கொடுத்துருக்காங்க, 14 மணி நேரம் நேரத்தை குறிக்குது. ஆட்கள், நாட்கள், ஆட்கள், நாட்கள், நேரம் 3த்தையும் கொடுத்தாங்கன்னா பெருகணும். அப்போ நேரம் முதல் வருது 14 நேரம். அப்போ 14 இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா? இன்ட்டு போட்டுக்கிறேன். இன்ட்டு போட்டு இதுக்கு அடுத்தது என்ன கொடுக்குறாங்க, 20 நாளில் முடிக்கிறேன்றாங்க. நாட்களை கொடுத்தா மேலே பெருகணும். அப்போ 20ஐயும் பெருகிக்கிறேன். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட், ஃபைனலி எத்தனை ஆண்கள் தேவை, ஆட்கள் எத்தனை பேர் தேவைன்னு கேட்குறாங்க. ஸோ கேள்வியாக தான் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணுறேன், ஆட்கள், நாட்கள், நேரம் வந்தால் மேலே பெருகணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் அந்த எக்ஸ்ன்னு பெருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆட்கள் தான் தேவை. கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். இப்போ எனக்கு என்ன தேவை, ஆட்கள், எக்ஸோட வேல்யூ. அப்போது பெருக்கல் இருக்கிற 14ம் 20ம் ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போச்சுன்னா, பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்தலாம் மாறிடும். அதாவது கீழே வந்துடும். ஏன்னா எனக்கு என்ன தேவை, எக்ஸ் வேணும். எக்ஸ் வேணுன்றதால அங்கே கூட பெருக்கல் இருக்கிற நம்பரெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு வரேன், கீழே வந்துடும், வகுத்தலாம் மாறிடும். இப்போ சுருக்குனா ஆன்சர். சுருக்கலாமா? அது பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அதுக்கப்புறம் 2ல் பாதி 1, 18ல் பாதி எவ்வளோ வரும், 9. ஓகே.
அதுக்கு அடுத்ததுங்க பாருங்க, ஓர் 7 7 ஈரேழு 14 மூயே 21. சூப்பர். அதுக்கப்புறம் இப்போ 2 இருக்குது, 2ல் பாதி 1, 12ல் பாதி 6. அவ்வளோதாங்க. இப்போ என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்க, 3 6 9. இங்கே பாருங்க 3 6 9 3 நம்பர் தான் இருக்குது. கரெக்டா? இது 3 பேருக்குனா அதான் எக்ஸோட வேல்யூ முடிஞ்சு போச்சு. அதான் புரியுதுங்களா? சரி, இப்போ பாருங்க முதல் பாருங்க 3 8 பெருக்கிறோம். 3 8 வரும், 3 இல்லை 6 6 சாரி 6 இருக்குல்ல, 3 6 பெருக்கிறேன். 6 3 18 அப்படின்னு வரும். இப்போ 18 9 பெருகணும். எனக்கு 18 9 பெருக தெரியும்னா தாராளமாக டக்குன்னு பெருகிடுங்க. எனக்கு 18 9 பெருக தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஷார்ட்கட் சொல்றேன். எனக்கு 18 9 பெருக்க தெரியாது. அப்போ எந்த நம்பரை நீங்கள் 9ஆல் பெருக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்துல ஃபர்ஸ்ட் 0 போட்டுருங்க. அப்போ 18 பெருக்கு போகிற 18 பதில் ஒரு 0 போட்டால் 180 வந்துடும். இப்போ எந்த நம்பரை நீங்கள் பெருக்க போகிறீங்க 18 தானே, அந்த 18 ஒரு முறை கழிச்சிருங்க. அதாவது 9ஆ கூட 18 பெருக்க போகிறேன், எனக்கு 9ஆ கூட பெருக்க தெரியாது அப்படின்னா எந்த நம்பரை நீங்கள் 9ஆவோட பெருக்க போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்துல ஒரு 0 போட்டுருங்க. அதே எண்ணை ஒரு முறை கழிச்சிருங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, அப்போ இங்கே பாருங்க 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே ஆல்ரெடி 8ல் 1 கடன் கொடுத்தாச்சு, 7 இருக்குது, 7ல் 1 போனால் 6, 162ன்னு வரும். அப்போ 162 ஆன்சர். 162 பேர் வந்தால் முடிச்சுடுவாங்க வேலையை. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இதில் என்னென்ன இது ஃபார்முலா பயன்படுத்துகிறேன், எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை, கடகடன் முடிச்சாச்சு. சரிங்களா? இதே ஃபார்மேட்டில் நம்ம புக்கில் இருக்குது பாருங்களேன், அப்படியே தான் இருக்கும் பாருங்களேன். இங்கே பாருங்க, நம்மளுடைய 8th புக்கில் எடுத்துக்காட்டு 4.22ல் 48 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பாங்க எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? கிட்டத்தட்ட ஒன்று தான். இன்னும் போன கேள்வியில் ஆண்களை கேட்டிருந்தாங்க கொஸ்டினா, பட் இதில் நாட்களை கேட்டிருக்காங்க. வேல்யூஸ் மட்டும் தான் மாற்றிருக்காங்க, பேட்டர்ன் ஒன்று தான். சரிங்களா? இப்போ புக்கில் பாருங்களேன், இதை பார்க்கும்போது எந்த ஜென்மத்தில் படித்து எப்படி ஆன்சர் போகிறது அப்படியே எவ்வளோ ஸ்டெப் இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம ரொம்ப சிம்பிளாக போட போகிறோம். என்ன நான் சொன்னேன், ஒரு கேள்வியில் ஆட்கள் நாட்கள் நேரம் இதெல்லாம் கொடுத்தா மேலே பெருக்கணும், வேலையை கொடுத்தா கீழே வகுத்துக்கணும். அப்போ இதில் என்னென்ன இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அது பாருங்க, 48 ஆண்கள். ஆண்கள்னா அவங்க யாரை குறிக்குது? வேலை செய்கிறவங்க, ஆட்களை குறிக்குது. அப்போ 48 இங்கே வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் 48 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுக்குறாங்க? ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்கிறாங்களாம். 7ன்றது எதை குறிக்குது? நேரத்தை குறிக்குது. ஆட்கள் நாட்கள் நேரம் வந்தா மேலே பெருகணும், நேரம் வந்ததால 7 மேலே பெருக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது 24 நாளில் முடிச்சிடுவாங்களாம். ஆட்கள் நாட்கள் நேரம் இதெல்லாம் மேலே பெருகணும். நாட்கள் தான் 24ன்றது நாட்களை குறிக்குது. அப்போ 24 மேலே இங்கே பெருக்கிறேன். ரைட்டா? ஓகே. இப்போ வேலை இருக்குதான்னு பாருங்க. இந்த வேலைக்குன்னு மதிப்பு கொடுத்துருவான்னு கேட்டால் இல்லை. ஒரு செட்டை முடிச்சுட்டு அடுத்த செட்டுக்கே போயிட்டாங்க, வேலை இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதை விட்டுடலாம். எதை கொடுக்கலையோ அதை விட்டு வந்துட்டு தான். இப்போ அடுத்த செட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனில் 28 ஆண்கள். ஸோ அப்போ அடுத்த செட்டுக்கு வந்துருச்சு. 28 ஆண்கள் இது அதாவது ஆட்களை குறிக்குது. அப்போ 28 மேலே வச்சுக்கிறேன், இங்கே ஈக்குவல் போடுகிறேன். இது செட்டு 1, இது செட்டு 2. சரிங்களா? 2 செட்டு கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இதை பற்றி நம்ம நிறைய சம் எடுப்போம். ஸோ அந்த கிளாஸில் கவனிச்சுட்டா அசால்ட்டாக போட்டுடலாம். சரியா? அதுக்கு அடுத்தது 28 ஆண்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்படி செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 8ன்றது எதை குறிக்குது? நேரத்தை குறிக்குது. நேரத்தை கொடுத்தா என்ன பண்ணும்? பெருக்கணும். அப்போ 8 நான் மேலே பெருகிக்கிட்டேன். கரெக்டா? அதுக்கு அடுத்தது எத்தனை நாளில் முடிப்புன்னு கேட்குறாங்க. நாட்களை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ 4ன்னும் போது மேலே நம்ம பெருக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போது அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? மேலே நீங்கள் எது வேணாலும் போடலாம். முதல் ஆண்கள் போடணும், ரெண்டாவது நாட்கள் போடணும், அடுத்தது டைம் போடணும்லாம் கிடையாது. சரியா? மேலே பெருகணும், அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ என்ன தேவை? எக்ஸ் தேவை, அதாவது நாட்கள் தேவை. அப்போது பெருக்கல்ல இருக்கிற 28ம் 8ம் ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போச்சுன்னா வகுத்தலாக மாறிடும். ஸோ கீழே வந்துடும். ஓகே, இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, 1 7 7 4 7 28. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, 1 4 4 1 4 4 ஈர்னாங்க 8 அப்படின்னு வரும். அடுத்தது 1 4 4 ஈர்னாங்க 8 3 12 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 2ல் பாதி 1 24ல் பாதி 12. இப்போ என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்க. இந்த 12 இங்கே 3 இவ்வளோதான் இருக்குது. கரெக்டா? 3யும் 12யும் பெருகுனா அதுதான் நாட்கள்.
12 எவ்வளோ 12 24 24 ஒரு 36. அப்போ ஆன்சர் 36. இது பாருங்க, 36 நாட்கள். கரெக்டாக வந்துருச்சா புக்கில் கற்று? இந்த ஃபார்முலா நான் எதுவுமே போடல, ஈஸியாக போட்டு முடிச்சிட்டேன். இதில் நிறைய சம், கிட்டத்தட்ட 25 சம் இதே மாடல் நத்துவேன். அந்த 25 சம் நீங்கள் பார்த்தாவே எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் நத்துவோம். சரியா? புரியுதுங்களா? அப்போ இந்த கேள்வி ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி நான் புக்கில் கற்று சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததா அந்த எக்ஸ் இசட்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு போவோம். புக்கில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.19 8th புக்கில் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, ஒரு நிறுவனத்தில் 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் ரூபாய் தொகையை ஊதியமாக வழங்கப்படுகிறது எனில், அதே நிறுவனத்தில் 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு ஊதியமாக வழங்க எவ்வளவு தொகை தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, எப்படி போடலாம்? நல்லா கவனிங்க. அதாவது கவனிங்க, இப்போ என்னன்னா, இதில் ஒரு கம்பெனி இருக்குது. அதில் 20 நாட்களுக்கு 15 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 15 பேருக்கு 6 லட்ச ரூபாய் சம்பளமாக கொடுக்குறாங்க. அதே கம்பெனியில் 5 பேர் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு 12 நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, இப்போ இந்த மாடலில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆட்கள், நாட்கள், நேரம் இதெல்லாம் மேலே பெருகணும். வேலை கொடுத்துருந்தா கீழே வகுத்துடணும், கீழே போடணும். ஓகேவா? இப்போ என்னென்ன கொடுத்துனா அப்படியே போடுவோம். இங்கே பாருங்க, 20 நாட்கள். 20ன்றது நாட்களை குறிக்குது. ஆட்கள், நாட்கள், நேரம் மேலே பெருக்கலாம். ஸோ 20 மேலே வச்சுக்கிட்டேன். ஓகே, ரைட்டு. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பெரிய கொஸ்டின் பாருங்க. அடுத்தது 15 நாள்னு சொல்றாங்க. ஸோ 15 நாள் இல்லை, 20 நாட்கள் 15 வேலையாட்கள். ஆட்களை குறிக்குது 15. கரெக்டா? அப்போ ஆட்கள், நாட்கள், நேரம் வந்தால் மேலே பெருகணும். ஸோ 15ன்றது ஆட்களை குறிக்கிறதால மேலே நான் 15 பெருகிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா 6 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6 லட்சம்ன்றது எதை குறிக்கும்? ஆட்களையா, நாட்களையா, நேரமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. கரெக்டா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு 6 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறோன்னா அது வேலையை தான் குறிக்கும் அந்த அமௌண்ட்டு. கரெக்டா? கரெக்ட் தானுங்க? எஸ். அப்போது அந்த 6 லட்சம்ன்றது வேலையை குறிக்கும். வேலைன்னு வந்துட்டாவே கீழே நம்ம போட்டுக்கணும். அப்போ கீழே 6 லட்சத்தை வச்சுக்கிறேன். நீங்கள் அந்த 6 லட்சத்துக்கு மொத்தம் ஜீரோலாம் போடுறதில்ல. ஏன்னா புக்லேயே அவங்க வந்து ஜீரோலாம் கொடுக்கல, ஜஸ்ட்டு 6 லட்சம் எழுதிட்டாங்க. நீங்கள் 6 அப்படியே பயன்படுத்திங்க. ஓகே, இது புரியுது? இப்போ புரியுதுங்களா? 6ன்றது அமௌண்ட்டை குறிக்குது, அமௌண்ட்ன்றது வேலையை குறிக்குது. ஓகே, இப்போ இது ஃபஸ்ட்டு செட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது செட்டில் என்ன கேட்குறாங்க பாருங்க. இதே வேலையை அந்நிறுவனம் 5 வேலையாட்களுக்கு, ஸோ 5 ஆட்களை குறிக்குது. 5ன்றது ஆட்களை குறிக்குது, அதனால மேலே வச்சுக்கிறேன். சரியா? ஓகே, பெருக்கல் குறி போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்ன கேட்குறாங்க பாருங்க. 5 வேலை 12 நாட்களுக்கு. 12 எதை குறிக்குது? நாட்களை குறிக்குது. ஆட்கள், நாட்கள், நேரம்லாம் மேலே போடணும். அப்போ 12 நாட்களை குறிக்கிறதால மேலே பெருகிட்டேன். அடுத்தது எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் தாங்க கேள்வி. கரெக்டாக பாருங்க, எவ்வளவு தொகை ஊதியமாக வழங்க வேண்டும். ஸோ எவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க. அப்போது சம்பளன்றது எதை சொன்னேன்? அமௌண்ட்டுன்றது வேலையை குறிக்குது. அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கொஸ்டினில் வேலைன்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நான் எக்ஸ்ன்னு கீழே வச்சுக்கிட்டேன். பாருங்க, இது புரியுதா? நான் போடுறது புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. இப்போ நிறைய பேருக்கு இந்த இடத்துல எப்படி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்குதுன்னு குழப்பம் இருக்கும். அதுக்கு நம்ம ஷார்ட்கட் இருக்குது. அழகாக பொங்கல் போது கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோலம் போட்டுக்கிட்டே நம்ம ஆன்சர் போடலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ எக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எக்ஸுக்கு ஆப்போசிட் எதிராக இருக்கிற இடத்துக்கு ஒரு வட்டத்தை போட்டுருங்க. எக்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா, அங்கே ஒரு வட்டத்தை போட்டுருங்க. வட்டத்தை போட்டுட்டு எந்த எண் வட்டத்தில் இல்லை? 6, 5, 12 அதெல்லாம் பெருக்கிங்க. 6, 5, 12 இதெல்லாம் வட்டத்தில் இல்லை. வட்டத்தில் இல்லாத நம்பரை பெருக்கிக்கணும். 6, 5, 12 மேலே பெருக்கிட்டேன். எந்த எண்கள் வட்டத்துக்குள்ளே இருக்குது? இப்போ எக்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 20, 15 இருக்குது. அப்போ 20யும் 15யும் கீழே வகுத்துங்க. ஓகேவா? கீழே போட்டுருங்க. அவ்வளோதான். 20யும் 15 கீழே போட்டுருங்க. இப்போ சுருக்குனா ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு இதில் குழப்பம் வரும், எப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. இப்போ அடிச்சு கொடுங்க. எப்படி அடிக்கலாம்? 4, 5, 5, 3, 5, 5, 1, 3, 3, 2, 3, 6,
2ல் பாதி 1, இந்த 2ல் பாதி 1 10ன்னு வரும், முடிஞ்சு போச்சு. அப்போது மேலே 12 இருக்குதுங்க, மேலே 12 கீழே 10. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கீழே 10 இருக்குது. இந்த ஒரு ஜீரோவை நீங்கள் கேன்சல் பண்ணால் ஒரு ஸ்தானம் புள்ளி நடுவில் வச்சுக்கணும். அப்போ 1.2 லட்சம், சரிங்களா? 1,20,000 அப்படின்னு சொல்லலாம், இல்லை 1.2 லட்சம். இது பாருங்க, புக்கில் போய் பார்க்கலாம். அது பாருங்க 1.2 லட்சம் அசால்ட்டாக வந்துடுச்சு. எந்த ஃபார்முலாவும் கிடையாது, பெரிய அடித்தல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ நான் 3 கணக்கு நடத்தியிருக்கேன், புரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்து பாருங்களேன், இப்போ 15/2/2026 அன்னைக்கு நடந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஆண்கள் இசட் நாட்களில் ஒய் வேலையை முடிக்க முடியும் எனில், அதே போன்று இசட் வேலையை ஒய் ஆண்கள் முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். என்னன்னா இங்க பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நம்பர் கொடுத்துருந்தாங்க, இப்போ எழுத்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு தேரி தெரியும். என்ன தேரி? ஆட்கள், நாட்கள், நேரம் இதெல்லாம் கொடுத்தா மேலே பெருகணும், வேலைன்னு கொடுத்துட்டா அதை கீழே போடணும், சரியா? அப்போ இங்க பாருங்க, எக்ஸ் ஆண்கள் இசட் நாட்களில் ஒய் வேலையை முடிக்க முடியும். அப்போ எக்ஸ்ன்றது எதை குறிக்குது? ஆண்கள், ஆட்களை குறிக்குது. ஆட்களை குறிச்சா மேலே வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது இசட் நாட்களில். இசட்ன்றது எதை குறிக்குது? நாட்களை. ஆட்கள், நாட்கள், நேரம் கொடுத்தா மேலே பெருகணும். அப்போ இசட் நாட்களின்னு சொல்றதால இசட்ன்றத மேலே பெருகிட்டேன். நேரம் இல்லை, மேபி நேரம் இருந்துச்சுன்னா அதையும் மேலே போட்டுக்கலாம், நேரம் கொஸ்டின்லேயே கொடுக்கல, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒய் வேலையை முடிக்க முடியும். அப்போ ஒய்ன்றது எதை குறிக்குது? வேலையை குறிக்குது. வேலை என்ன பண்ணணும்? கீழே போட்டுடணும், அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் செட்டு ஈக்குவல் வச்சுங்க. இப்போ செகண்ட் செட்டில் என்ன சொல்றாங்க? இங்க பாருங்க, எனில் அதே போன்று இசட் வேலையை. இசட் எதை குறிக்குது? வேலையை குறிக்குது, சரியா? அப்போ நான் என்ன பண்றேன்? இசட் வேலையை. அப்போ இசட் வேலையை குறிக்கத்தால கீழே போட்டுக்கணும். இது ரெண்டாவது செட்டுன்றதால ஈக்குவல்ல நான் கீழே இசட்னு வச்சுக்கிட்டேன். கிளியரா புரியுதுங்களா? சரி, அடுத்தது என்ன சொல்றேன்னா, ஒய் ஆண்கள். அப்போ ஒய்ன்றது எதை குறிக்குது? வேலையை குறிக்குது. இல்ல சாரி, ஒய்ன்றது ஆட்களை குறிக்குது. ஆட்கள் தானே, ஆட்கள் நேரம்னா மேலே போகணும் இல்லையா? அப்போ ஒய்யை வந்து மேலே போட்டுக்கிறேன், சரியா? அதுக்கு அடுத்தது எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி. நாட்கள் அப்படின்றத கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம நாட்கள்னா மேலே வச்சிடணும். ஆட்கள், நாட்கள், நேரம் மேலே பெருகணும் இல்லையா? அப்போ ஒய்க்கு பக்கத்தில் நாட்களை நான் பெருகணும். ஆக்சுவலி இப்போ நான் இந்த எக்ஸ்ன்னு வச்சுன்னா குழப்பமா இருக்கும், அதனால என்ன பண்ணுறேன்? கேள்விக்குரிய வச்சுக்கிறேன், புரியுதுங்களா? ஏன்னா இப்போ நான் எக்ஸ்ன்னு போடலாம், ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ல எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்? கேள்விக்குறின்னு வச்சுக்கலாம், சரியா? இப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க. போன கணக்கில் சொன்ன மாதிரி தான், இப்போ போன கணக்கில் நம்ம கிராஸ் பெருக்கல் பொறுக்கணும்ல, இந்த மாதிரி கோலம் போட்டல, அதே மாதிரி தான் சொல்ல போகிறேன். என்னன்னா, இப்போ எங்க கேள்வி கேட்டிருக்காங்க? இதான் கேள்வி. அப்போ இந்த கேள்வி கேட்ட இடம் இதுவா? அப்போ இதுக்கு ஆப்போசிட்டை அப்படியே ஒரு வட்டம் போடணும். எந்த இடத்துல கேள்வி கேட்டு போன இடத்துல நான் போன வாட்டி எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், சரி? ஏன்னா நமக்கு வேல்யூஸ் கொடுத்தாங்க. இந்த கணக்கு பாருங்க, போன வாட்டி வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணிட்டேன்? வேலையை தான் கேட்டிருந்தாங்க, நான் அதை வந்து கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். பட் இந்த கேள்வியில் எக்ஸ் ஒய் செட்டுன்னு வரதால எக்ஸ் வச்சா கன்ஃபியூஷன் ஆகும்னு கேள்விக்குறி வச்சிருக்கேன், சரியா? அப்ப கேள்விக்குறி எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு வட்டத்தை போடுங்க, ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ எதெல்லாம் வட்டத்துல இல்லை? எக்ஸ் இசட் இசட் இங்க பாருங்க, அதெல்லாம் பெருக்கிங்க. எதெல்லாம் வட்டத்துல இல்லையோ அதெல்லாம் பெருக்கிங்க. எக்ஸ் இசட் இசட் இதெல்லாம் வட்டத்துல இல்லை, அதை பெருக்கிக்கிட்டேன். எதெல்லாம் வட்டத்துல இருக்கு? ஒய் ஒய், அப்ப அப்படியே அதை கீழே வகுத்துருங்க. ஒய் இன்ட்டு ஒய், ஓகே ரைட். இதெல்லாம் பெருக்கலாம் எப்படின்னா, அங்க பாருங்க 2 இசட் இருக்கு, 2 ஒய் இருக்குது, அடிக்க முடியாது, எதுவுமே அடிக்க முடியாது. அப்ப எக்ஸ் இன்ட்டு இசட் ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஏன்னா இசட் இசட்னு இருக்குது, 2 பேருக்குன்னா இசட் ஸ்கொயர். அடுத்தது ஒய் ஒய்னு இருக்குது, ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் நம்ம இப்படி கூட இதில் அந்த பெருக்கல் சிம்பிள் போடாம எக்ஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் இப்படின்னு எழுதலாம். இப்போ x is ஸ்கொயர் y ஸ்கொயர் இருக்குதா பார்க்கலாமா? இத பாருங்க, x இருங்க கரெக்டா, x is ஸ்கொயர், எஸ் x is ஸ்கொயர் y ஸ்கொயர், ஆப்ஷன் ஏ தான் சரியானது. நான் என்ன புதுசா சொல்லி கொடுத்துட்டேன் நீங்களே சொல்லுங்க. கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க, ஆனா நம்ம நடத்தின மாடல் வந்து தான் கேட்டிருக்காங்க. இப்போ புது செட், இப்போ நம்ம 2026 குரூப் ஒர்க்கு இன்னும் நம்ம இது நடத்தலை. இதுக்கு முன்னாடி நம்ம போன குரூப் 4 குரூப் 2 நடத்தணும், அதை வச்சு நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டேன். ஸோ ஃபியூச்சரில் நம்ம நடத்தும் போது
இந்த சம்மை சேர்த்து டிஃப்ரெண்டான கோணத்தில் நம்ம ஷார்ட்கட்ல பார்க்க போறோம். சரிங்களா? கண்டிப்பா புரியும் நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறுபடியும் சொல்றேன், இது ஒரு ப்ரூஃப் வீடியோ தான். 2026 எப்படி நடத்துறாங்க, எப்படி கேட்கறாங்க, ஒவ்வொரு தலைப்பு எடுத்து அது எப்படி எந்த கோணத்துல கேட்கறாங்க அப்படின்ற ஒரு அனலைசிங் பாயிண்ட்டை புக்கை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி அளவியல் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா பகடை போட்டோம். இப்போ அடுத்தது வந்து இது போடலாம், என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடலாம். அது எப்படி கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.